கிளாஷ் கிளாங். நல்ல வேலை, இது வெறும் கனவு தான் போல இருக்கு. ஆனா பயங்கரமா இருந்துச்சு. இப்ப இருக்கிற நார்த் அமெரிக்கா டீம் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா என் டீம்ல யாரும் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. கண்டிப்பா ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணுவேன். குவாலிஃபிகேஷன் டோர்னமெண்ட் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த 4th பிளேயர் இப்போ எங்க இருக்கா? ஹலோ, இங்க பாருங்க. இந்த இடத்துல தான் வீர் போய் ட்ரைனிங் எடுப்பாராம் தினமும். நான் அவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். அப்புறம் போட்டோ கூட எடுக்கலாம். ஜாலியா இருக்க போகுது. சூப்பரா இருக்க போகுது. ஐயோ, என்னால பார்க்க முடியல. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. நல்ல வேலை. யூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இவனை தெரியுமா? அவன் கியூனா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அவனை தெரியுமா? அந்த ஸ்கூலே அதுதான். நான் ரொம்ப லக்கி. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 மணி நேரம் தனி தாக்கத்தோட ஓடி வந்தது வீணா போகல. நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்க. ஆனா நம்ம டீமுக்கு இன்னும் டைம் கம்மியா தான் இருக்கு. கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். ஜூல், அப்ப வா, இன்னொரு ரவுண்ட் வச்சுக்கலாம். இந்த தடவை கண்டிப்பா நீ தோக்கதா போற. சீனியர் யூல், நீங்க தொடர்ந்து 3 மணி நேரமா எங்க கூட விளையாடிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஆகணும்ல. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வின் பண்ணிடு. கிளாஷ் கிளாங். ஜூல், யூல், உங்க கைக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல, இது ஒரு பழைய காயம் தான். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கே சொந்துட்டா எப்படி? நீங்க என் டீமுக்கு கால் தூசி கூட வர மாட்டீங்க. ச்சே, என்னானாலும் சரி, நாம இப்படி சோர்ந்து போகவே கூடாது. யூல், என்னாச்சு உனக்கு? ரயான் டாக்டரை கூப்பிட்டு போயிருக்கான். யூல், வலிய பொறுத்துக்கோ. யூல், நான் வந்துட்டேன். டாக்டர் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. டாக்டரா? என் பேர் மோயி. மோயி. யூனா, ஸ்கூல் டாக்டர் இன்னைக்கு லீவா? அப்படின்னா யார் நீங்க? ஹலோ, நான் தான் டர்ட்டிலம்மா மெரிடி மோயி. பசிபிக் சைடுல இருக்க ப்ளூம் தீவை சேர்ந்தவன். இது எப்படி இருக்கு? என்ன சொன்னா? டாடா பிர்லா மோயியா? ஒன்னும் இல்ல, வெறும் மோய் தான். நான் இங்க தண்டர் மிஷன் காம்படிஷனுக்காக நல்ல ஒரு டீமை தேடி வந்தேன். நான் யூல் கூட போட்டி போடுறதுக்கு வந்திருக்கேன். போட்டியா? நான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை தேர்ந்தெடுத்து குளோபல் சாம்பியன்ஷிப் குள்ள போக போறேன். அதனால யூல தோக்கடிச்சிட்டு உங்க டீம்ல சேர்ந்துக்கலாம் தான் வந்தேன். அண்ணா, யூல் போட்டிக்கு நான் ரெடி. மோயிக்கு உண்மையான டேலண்ட் இருந்தா நம்ம டீம்ல அவனை கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ரெடியா? பாக்ஸரா? அப்படின்னா இந்த மிஷின்ஸோட பாக்ஸிங் டெக்னிக்கை சேர்த்து யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ நாம லேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். 2 பிளேயர்ஸும் ரெடியா இருங்க. எங்கடா இன்னும் ஆள காணோம்னு நினைச்சா வந்துட்டாரா? பிளேயர்ஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டதால ஒரே ரவுண்ட்ல இந்த கேம் முடிஞ்சிடும். தண்டர் மெஷின் டுவெல் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிங்க. வின் பண்ணிடு. கிளாஷ் கிளாங்.
எல்லாத்தையும் உடைச்சு தள்ளு ஃபோர்ட்ரஸ் ஃபிஸ்ட். நான் இந்த போட்டியை ஜெயிச்சு ஆகணும். தாக்கு. பவரோட பவர் டைப் கிளாஷ் கிளாங்குக்கு ஆதரவா தான் இருக்கும். மெஷினுக்கு முன்னாடி இருக்கிற பம்பர் தான் அதோட ஆயுதம். கிளாஷ் கிளாங்குக்கு அதுதான் அட்டாக் பண்ற ஏரியா. அதுதான் அவனுக்கு வீக்னஸ் பாயிண்ட்டும் கூட. நார்த் அமெரிக்காவோட ஸ்டார் டீமுக்காக விளையாடி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் போச்சு. அதை இனிமே நான் அதிகமா யூஸ் பண்ண டேஞ்சர். சரியான நேரம். horizontal vertical hook. என்ன பண்றான் அவன்? கிளாஷ் கிளாங் ஒரு அற்புதமான மெஷின் தெரியும். ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு அதுக்கு பிரகாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மோயோட எனர்ஜி அவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. என்ன குறைச்சு எடை போட்டுட்டீங்க. வாவ், குவாட்ரஸ் ஃபிஸ் இப்படி ஒரு வேலையை பண்ணனும் நான் நினைக்கல. கேம் கண்டினியூ ஆகுது. போ ஃபோர்ட்ரஸ் ஃபிஸ்ட். ஆபத்தை தடுத்துரு உடனே. இப்படியா போச்சுனா யூலால தாக்கு பிடிக்கவே முடியாது. என்ன சொன்ன? அந்த ஃபோர்ட்ரஸ் ஃபிஸ்டோட முக்கியமான ஆயுதம் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது விழுந்தாலும் சீக்கிரமா எழுந்துரும். என்னோட கையை இதுக்கு மேல நான் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. இட்டர்னல் ஹரிகேன். என்னோட கை. நீ ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. ஆனா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும். இப்ப கதை முடிஞ்சுது. பிரேக்கிங் ஹப்பர் கட். Three, two, one. இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னா ஃபோர்ட்ரஸ் ஃபிஸ்ட். என்னாச்சு? வலிக்குதா? மோயி, நீ நல்ல பிளேயர். நீ எங்க டீம்ல. வேணாம், எனக்கு உங்க டீமே வேணாம். உங்களுக்கு எல்லாம் உடம்புல தெம்பே இல்ல. அப்புறம் எப்படி போட்டி ஜெயிப்பீங்க சொல்லுங்க? முன்னாடியே இவளுக்கு அடிபட்டு இருந்தது, அதனாலதான் தோத்து போயிட்டான். நீ ஏன் கூட மோதுறியா? வேணாம், இவளே தோத்துட்டான். நீதான் ஏமாத்துறோம். என் நேரத்தை வீணடிக்காத. நெல்லு வீர் விடு. அவனை அப்படியெல்லாம் போக விட முடியாது. இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தோட உன்னால அவனை ஜெயிக்க முடியாது. அது எப்படி நீ சொல்ற? முயற்சி பண்ணாம எனக்கு தோல்வியை ஒத்துக்க கூடாது. அவனை தோக்கடிச்சு நம்ம டீம்ல சேர்க்க வைப்பேன். மோயி, நான் உன் கூட சேலஞ்ச் பண்றேன். நான் ஜெயிச்சிட்டேனா? போடா, உனக்கு வேற வேலையே இல்ல. டேய், நான் இன்னும் டயலாக் ஃபுல்லா முடிக்கலடா. எனக்கு தெரியாத ஷார்ட்கட்டா? அம்மா, மோயி, வா போட்டி போடலாம். டேய், கொஞ்சம் லிஃப்ட் கொடுப்பா. நல்ல வேலை நீ வந்த. இந்த பக்கம் போ.
எங்க போக சொல்ற? நான் எங்க அம்மாவுக்காக மார்க்கெட் போயிட்டு இருக்கேன். டபுள் சோட தெரியுமா இல்லையா? மோய் நம்ம ரெண்டு பேரும் மோதலாம் வா. எங்க போனா வரானே? மோய் இங்க பாருப்பா தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல நான் உன்னை விடுறதா இல்ல, நீ என் கூட வந்தே ஆகணும். சரி, நீ தோத்துட்டனா திரும்ப என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. தோக்குறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வாவ், இன்னொரு தண்டர் மிஷன் காம்படிஷன் தொடங்க போகுது. நம்ம ரொம்ப லக்கி. ரெண்டு பிளேயர்ஸும் இப்போ ரெடியா இருந்துக்கங்க. இந்த ரெயின்போ தலைவர் பழைய கெட்டப்ல வராரேப்பா. தண்டர் மிஷன் டியூவல் போட்டியில முதல் ரவுண்ட் தொடங்க போகுது. எல்லாம் ரெடி ஆகுங்க. அட்டாக்! தெரிக்க விடுற பிளேட் ஹாக். எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு போ. ஃபார்ட்ரஸ் ஃபீஸ்ட். வாவ், போர்ட்ரஸ் வெஸ் கலக்குதுப்பா. அட்டாக் எல்லாம் மிஷனுக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு கை வந்த கலை. இந்த மாதிரி ஸ்பீடா ஓடுற மிஷனுக்குலாம் என்கிட்ட ஒரு தனி பவர் இருக்கு. ஸ்பீட் அப் பிளேட் ஹாக். அடேங்கப்பா, என்ன வேகம்! இல்ல, ஃபோர்ட்ரஸ் ஃபிஸ்டோட வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. டிராகனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரைக். ஃப்ளேம் டிராகன் அட்டாக். ஓ, பிளேட் ஹாக் தன்னோட ஸ்பீடை யூஸ் பண்ணி போர்ட்ரஸ் மிஸ் நிலக்குலைய வச்சிருச்சு. ஆமா, 3 2 எல்லாம் போச்சு. ஸ்பீடோட பவர் மோதிச்சுனா எப்பவுமே ஸ்பீடு தான் வின் ஆகும் போல எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. இப்ப என் பவர் காட்டுறேன் பாரு. போர்ட்ரஸ் மிஸ் இப்ப மறுபடியும் ஃபார்ம்க்கு வந்துருச்சு. கேம் தொடருது. தெரிக்க விடு பிளேட் ஹாக். நீ எவ்வளவு வேகமா வேலை செய்றியோ அவ்வளவு வேகமா அவனை நாக் பண்ணிடலாம். மறுபடியும் அவனோட பொசிஷனுக்கு அவனால வர முடியாது. ட்ரை பண்ணி தான் பாரு. போ, ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ்ட். சிக்கனாண்டா சிவனாண்டி. இது எப்படி? ஓவர் ஸ்பீடா இருந்ததால பிளேட் ஹாக் கிரவுண்ட விட்டு வெளியே போயிடுச்சு. இது போட்டியில ஒரு பெரிய திருப்பம் தான். என்ன தம்பி, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா என்ன? தண்டர் மிஷின் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இது ரெண்டுமே எப்போ வேணாலும் யூஸ் ஆகும் தெரியும்ல. பிளேட் ஹாக்குக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. வேகமா போ, ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ்ட். அச்சச்சோ, என்ன பண்ணுது இப்போ? உன் கதை முடிஞ்சது. பிரேக்கிங் அப்பர் கட். சரியான நேரத்துல போர்ட்ரஸ் மிஸ் பிளேட் ஹாக் அட்டாக் பண்ணிட்டாரு. இது பிளேட் ஹாக்குக்கு பின்னடைவு. 3 பிளேட் ஹாக். ஒன்னும் வேலைக்காகாது. பிளேட் ஹாக்கோட டிசைன் ரொம்ப பிளைனா இருக்கும் தெரியும்ல. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அது திரும்ப பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. திறமையிலும் சரி, சண்டை போடுறதுலயும் சரி, நீங்க வேலைக்காக மாட்டீங்க. உன்னோட டீம் ரொம்ப வீக்கா இருக்கு. அதுல நான் சேரவே மாட்டேன். பிளேட் ஹாக், உன்னால முடியும். நாம கண்டிப்பா ஜெயிப்போம். என்ன ஒரு ஆச்சரியம். காத்தை யூஸ் பண்ணி மறுபடியும் பிளேட் ஹாக் தன்னோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. கலக்கிட்ட பிளேட் ஹாக், நாம ஜெயிச்சிட்டோம்.
இதெல்லாம் வெறும் லக்கு தான். உண்மையை சொல்ல போனா நீ ரொம்ப வீக்கு தான். முயற்சி பண்ணாம என்னைக்கும் தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நானும் பிளேடாகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். புரிஞ்சுதா? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. எனக்கு நான் புரிஞ்சுதா? முன்னேறி போக சொல்லுமா? மாஸ்டர், என்னால முடியல. எழுந்துரு, மனசை தளர விடாத. மாஸ்டர், நான் சின்ன பையனா இருக்கும்போது எதையுமே விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கறது எந்த ஒரு வீரனுக்கும் தோல்வியை மட்டுமே கொடுக்கும். முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, நீ இந்த தீவை விட்டு போனா புது உலகத்தை பாப்ப. நீ ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். கஷ்டங்களை சுலபமா தாண்டி வர முடியும். ஓகே மாஸ்டர். இது நீ சொன்ன வார்த்தைக்காக நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நடக்கும். பிளேட் ஹாக்கும் போர்ட்ரஸ் ஃபிஸ்டும் பயங்கரமான சண்டையில இறங்கி இருக்காங்க. யார் இதுல ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. மேட்ச் டிரால முடிஞ்சிருச்சு. சின்ன ஒரு கேம் விளையாடலாம். கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிச்சே தீருவேன். நீ எங்க டீம்ல சேர்ந்தே ஆகணும். வேணாம், நீ ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட. கிட்டதே நான் எப்ப ஜெயிச்சேன்? என்ன சொல்ற நீ? அது உன்னோட ஸ்ட்ரென்த் இப்போ வரைக்கும் நிலையா இல்ல. ஆனா உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் என்ன நடந்தாலும் உன்னோட டீமுக்காக முன்னேறி போய்கிட்டே இருக்கு. உங்க டீம்ல என்னையும் சேர்த்துக்கிறியா? என்ன சொல்ற? நிஜமாவா? எங்க டீமுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். மோயிய ஈஸ்டர்ன் டிராகன் டீமுக்கு வரவேற்கிறோம். சூப்பர்! நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம டீமுக்கு எல்லாம் நல்லா. நம்மளோட புது டீமுக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் கேக். இத நானே என்னோட கையால செஞ்சேன். வாவ்! இதுல நான் ஃப்ரெஷ்ஷான பால், அப்புறம் சீஸ், அப்புறம் செரி, அப்புறம் எக். ஹே, ஜூல் நிஜமாவே சீரியஸான ஆள் தானே? அவனால எப்படி இதெல்லாம் இவ்ளோ கிரேசியா பண்ண முடியுது? அதுவும் கேக் எல்லாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாரோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த கேக்க நான் செஞ்சிருக்கேன். யோலி, இதுல நீ மட்டும் தான் ரொம்ப சூப்பரா இருக்க. அது என்னோடது. ஒழுங்கா தும்பிடு. அது என்னோடது. உன்னை யார் சாப்பிட சொன்னா?